ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணிச்சலான ஒரு பையன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த வீட்டுக்குள்ளே போய் அவனுக்கு என்னென்ன நடந்துச்சு, அவன் உயிரோடு அந்த வீட்டிலேருந்து திரும்பி வந்தானா அப்படின்ற ஒரு ஹாரர் ஸ்டோரியை தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வர ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு குயிக்காக வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, பாத்தீங்கன்னா ஒரு வீடு. இந்த வீட்டில் ஆல்ரெடி பேய் இருக்கிறதா ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு பேய் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு கோடீஸ்வரர் அவர் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க குடும்பத்தோட இருக்கும்போது எல்லாருமே ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. எப்படின்னு தெரியல, ஆனால் மொத்தமாக இறந்து போயும் அவங்களோட பாடி முழுசாக அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அந்த ஊருக்குள்ளே அது ஒரு பேய் வீடு அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு துணிச்சலான பையன், அவன் பேர் அர்ஜுன், பசங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறான். அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நான் போயிட்டு வரேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த பேய் சாமி இது மாதிரிலாம் அவனுக்கு நம்பிக்கைன்றது ஒன்று கிடையாது. ஒன்று சரி அப்படின்ட்டு இவனும் அடுத்த நாள் நைட்டு கிளம்புறான் அந்த வீட்டுக்கு. அடர்ந்த காட்டுப்பகுதி இல்லையா, ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல காற்று அடிக்குது, நல்ல குளுன்னு. இவன் கையில் இருக்குது ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும்தான். சரி அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை நோக்கி நடக்கிறான். போகும்போது தான் பார்த்தீங்கன்னா மரம்லாம் ஆடுது. அந்த மரத்தோட சவுண்டே அவனுக்கு கொஞ்சோண்டு பயம். நைட் டைமில் அந்த மரம்லாம், அந்த மூங்கில் மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிச்சுன்னா ஒரு கீச்சுனுடைய சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டோட கேட்டுக்கிட்ட போயிட்டான். அந்த கேட்டை போய் அவன் தொடும்போது எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளோட உரைய வைக்கிற மாதிரி காற்று அவன் மூஞ்சில் அப்படியே சில்லுன்னு அடிக்குது. சில்லுன்னு அடிக்கும்போது அவனுக்கு அப்படியே ஒரு ஃப்ரீஸாக நிற்கிட்டு சரின்ட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பழைய வீடு அப்படிங்கும்போதே நிறையா இந்த ஓட்டெல்லாம் கிடக்கும். சரின்ட்டு அப்படியே முன்னாடி போகிறான். போக போக அந்த முன்னாடி டோரு தானாகவே அப்படியே ஓப்பன் ஆகுது. இதை பெருசாக நினைக்காம அவனும் உள்ளே போகிறான். உள்ளே போய் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஏதோ குடுக்குன்னு ஓடுது. இவனும் படப்படன்ட்டு ஏறான் படியில். படி ஏறும்போது கீச்சுன்னு மரப்படி இல்லையா, அப்படிங்கும்போது கீச்சுன்னு சவுண்டு வருது. மேலே போய் பார்த்த உடனே அங்கே யாருமே இல்லை. சரி யாருமே இல்லைன்ட்டு மேலே ஒரு ரூம் ஒன்று இருக்கு. அந்த ரூமோட கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. தொட்டில் ஆட்டும்போது அந்த ஸ்ப்ரிங்கோட சவுண்டு கீச்சுன்னு சவுண்டு வரும் லைட்டாக. அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது, தொட்டில் ஆட்டுற சவுண்டு. இவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொட்டிலை நோக்கி நகர்றான். யாருமே இல்லை, தொட்டில் மட்டும் ஆடிட்டு இருக்கு. தொட்டிலுக்குள்ள ஒரு பொம்மை ஒன்று கிடக்கு. தொட்டிலில் என்னடா பொம்மை இந்த வீட்டுக்குள்ளே வேண்டாம் சரின்ட்டு அப்படியே போகிறான். போகும்போது அங்கே ஒரு குடும்ப ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து செவுத்துல மாட்டியிருக்காங்க. அப்படியே டஸ்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறேன். அங்கே 2 குழந்தை வர பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு குழந்தையோட ஃபோட்டோ மட்டும் அவனுக்கு நல்லா கிளியராக தெரியுது. அந்த குழந்தையோட ஃபோட்டோவை அதுக்கு முன்னாடி அவன் எங்கே பார்த்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டில் ஆடிட்டு இருந்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் இருந்த ஒரு பொம்மையோட உருவம் அது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த குழந்தையோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. வரைஞ்ச உடனே இவனுக்கு அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான், அப்படியே உறைஞ்சிருச்சு. அப்படி நிற்கிற போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது அவனுக்கு பின்னாடி. என்னதுடா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. என் குழந்தைய நீ பார்த்தியா அப்படின்ற ஒரு குரல். யாருமே இல்லை. சரின்ட்டு அப்படியே அந்த ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த ஃபேமிலி ஃபோட்டோ, அதில் இருக்க கண்ணாடியில் மட்டும் ஒரு உருவம் தெரியுது, ஒரு பொண்ணோட உருவம்.
அந்த உருவத்தை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு ஒரு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு நிற்கிறான் கையில் குழந்தையோட. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் அந்த குரல் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு அவன் கை பார்த்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிச்சிச்சு கையெல்லாம் அவனுக்கு. அந்த பின்னாடி அந்த பொண்ணோட குரல் கிடைச்சி பார்த்தீங்களா, அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்து அவனோட ஷோல்டர் பார்த்தீங்களா, ஷோல்டரில் அப்படியே கையை வைக்கிறான். அப்படியே ஷாக் அடித்த மாதிரி அலறி விழறான். அவனால் ஓடவும் முடியல, கத்தவும் முடியல, அந்த மாதிரி நிற்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, என்னையும் என் குழந்தையும் கொன்று இங்கே தான் புதைச்சிட்டாங்க அப்படின்னு, இங்கே பல வருஷமாக இருக்கும் அப்படின்றா. அவனால் என்ன பண்ணுறது, ஓடிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு, நீ மட்டும் எங்கே போகிற, நீ எங்கே கூடயே இரு அப்படின்னு சொல்கிறது. அந்த பொண்ணு கை வச்சுட்டு பார்த்தீங்களா, கை வச்சோன்னா அவனால் முடியல, அப்படியே ஷாக் அடித்த மாதிரி துண்டி அப்படியே சுருண்டு மயங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட வாசலில் அர்ஜுனன்ற பையன் மயங்கி கிடக்குறான். அங்கே உள்ள ஊர் மக்கள்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க, ஆல்ரைட் எல்லாம் அப்படின்ட்டு. அவன் அங்கே நடந்த சம்பவத்தை அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அங்கே இருக்கவங்கள்ட்டையோ சொல்ல நினைக்கிறான். ஆனால் அவன் வாயிலேருந்து வார்த்தையே வரல. அப்படியே அவனோட என்ன சொல்ல நினைக்கிறானோ அவனால் சொல்ல முடியல. அப்படியே எப்படி பார்த்தீங்கன்னா அவனோட கை ஆட்டோமேட்டிக்காக தொட்டில் ஆட்டுவாங்க பார்த்தீங்களா, தொட்டில் அப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கான் அவனோட கை. எப்படின்னா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே அவன் கை ஆட்டோமேட்டிக்காக தொட்டில் ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது கூடவே சேர்ந்து தாலாட்டு பாட்டும் பாடவும் ஆரம்பிச்சிட்டான். இதை பற்றி ஆல்ரெடி அந்த வீட்டை பற்றியே என்ன சொல்கிறாங்கன்னா பேய் வீடு அப்படின்னு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது உண்மையான நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு, அதனால் அந்த வீட்டு பக்கம் யாருமே போகிறத தவிர்த்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த ஒரு வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.